உண்மையிலே பதவியில் இருந்து பார்க்குறவனுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம். நான்லாம் ரெண்டு பதவியில் இருந்திருக்கேன். ரெண்டுத்தையும் ரிசைன் பண்ணிட்டேன். வாத்தியார், கிளாஸ் வாத்தியார் கூப்பிட்டாரு, உனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமான்னாரு. தெரியும் சார். நான் நீ தான் கிளாஸ் லீடர் அப்படின்னாரு. அப்போ சின்ன வயசில் எனக்கு கிளாஸ் லீடர் ஆகிறதுக்கு குவாலிஃபிகேஷன் சைக்கிள் ஓட்டணும் போல். நம்மளை முந்தி கேட்டுட்டாரு நம்ம கிளாஸ் லீடர்னு. அன்றைக்கி பிடிச்சது எனக்கு. மீதி பையன்லாம் 9:30 வருவான் சார், நான் 9:00க்கே போகணும். நான் போய் பிளாக் போர்டெல்லாம் அழிக்கணும், ஆஃபீஸில் போய் 2 முழு சாக் பீஸ் வந்து வைக்கணும். அந்த கேவலமான டஸ்டர் கிளாத்து, நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன். டஸ்டர் கிளாத்துன்னு சொல்லுவாங்க, கந்த துணியோட கேவலமாக இருக்கும். அதை உதறி வைக்கணும், போகிறதுக்கும் போது துவைச்சி போட்டு காய வச்சு வரணும். அப்புறம் அப்போல்லாம் தண்ணிலாம் மண்பானையில் ஒரு ஓரமாக வைப்பாங்க கிளாஸில். டெய்லி அந்த மண்பானை உடையக்கூடாதுன்னு பிள்ளையார்கிட்ட வேண்டின்னு எடுத்து போய் கழுவி தண்ணி எடுத்துன்னு வந்து வைக்கணும். சார் ரொம்ப இம்சை. அதுவும் இல்லாமல் 9 மணிக்கெலாம் நான் டயர்ட் ஆகிடுவேன், பசங்களாம் ஃப்ரெஷ்ஷாக வருவானுங்க. நமக்குன்னு ஒன்றும் ஸ்பெஷல் ஒன்றும் கிடையாது. அந்த ஒரு பேட்ச் இருக்குல்ல, பிளாஸ்டிக் பேட்ச், கிளாஸ் லீடர்னு, அவ்வளோதான். எக்ஸ்ட்ராவாக இப்போ மாதிரி இன்டர்னல் மார்க்கு போடுறான் அது மாதிரி அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்மளும் கஷ்டப்பட்டு படிக்கிறோம், கஷ்டப்பட்டு எழுதணும். என்ன கதி, 1 மணிக்கு பெல் அடிச்சுது, சாப்பாடு பெல், 1 to 2 சாப்பாடு. வாத்தியார் கூப்பிட்டாருங்க வா அப்படின்னாரு. சைக்கிள் சாவியை கையில் கொடுத்தாரு. 3வது தெருவில் தான் எங்கள் வீடு இருக்குது, போய் சாப்பாடு எடுத்துன்னு வா போ அப்படின்னாரு. அதனால் அதுக்கு தான் என்னை கிளாஸ் லீடர் ஆக்கியிருக்கான். சைக்கிள் ஓட்ட தெரியுதான்னு கேட்டிருக்கான். போனேன் அந்த மாமி கதவு தந்துன்னு சாப்பாடு பேக்கை கொடுத்துட்டு, உங்கள் சாரு பக்கோடா இல்லாமல் சாப்பிட மாட்டார், இந்தா எட்டனா 3வது தெருவில் பக்கோடா கடை இருக்குது, வாங்கின்னு போகணுங்க. டெய்லிங்க வீட்டுக்கு போனோம், பக்கோடா கடைக்கு போனோம். வாரத்துக்கு 5 நாள் சார். நான் போகும்போதே பக்கோடா கடைக்காரன் 100 கிராம் பக்கோடாவை பேக்கெட் பண்ணி வச்சுருவான். ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். ஒரு வேளை நான் ஃபெயில் ஆகிருந்தேன்னா அவங்க கடையில் வேலை செஞ்சுருப்பேன். இவர் குத்தா சுட சுட அவர் சாப்பிடுவார். நான் 9 மணிக்கு 8:30 மணிக்கு எங்கள் அம்மா கொடுத்தாங்க பாருங்கள், அதை 1:30 மணிக்கு அவசரமாக சாப்பிடுவேன். பசங்கள்லாம் 1லேருந்து 1:30 வரையும் சாப்பிட்டுட்டு விளையாடுவானுங்க சார். நான் 1:30க்கு தான் சாப்பிடுவேன். சாப்பிட்டு சொங்கி போய் ரூமுக்கு வந்துடுவேன், கிளாஸ் ரூமுக்கு. விட்டா போதுன்னு ஆயிடுச்சு. பாஸ் பண்ணிட்டேன் 7ஆம் கிளாஸ். இந்த சார் என்ன பண்ணியிருக்காரு, 7ஆம் கிளாஸ் சார்கிட்ட சொல்லியிருக்காரு என்னை பற்றி, ஒரு அடிமை இருக்கான்னு. அந்த சார் என்ன பண்ணார், 2வது நாள் என்னை கூப்பிட்டார். சைக்கிள் ஓட்ட தெரியுமானார். தெரியும் சார்ண்ணா. நீ கிளாஸ் லீடர்னாரு. டிசி கொடு சார்ண்ணா. லீடரே வேணாம், டிசி கொடு, இல்லை எங்கள் அப்பா கிட்ட சொல்லி கூட்டின்னு வருவேன்.